இன்றைக்கு உலகத்தில் மனுஷனை கைவிட்டு விடுவான். கெட்டின மனைவியை புருஷன் கைவிட்டு விடுவான். புருஷனை மனைவி கைவிட்டு விடுவாங்க. பிள்ளைகளை பெற்றோர் கைவிடுவார்கள். பெற்றோர் பிள்ளைகள் கைவிடுவார்கள். இயேசு ஒருத்தர் மட்டும்தான் தம்மை நம்புகிற மக்களை கைவிடவே மாட்டார். எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, பணம் நம்மளை கைவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நம் சேர்ந்து இயேசுவை ஆராதிக்கலாம். அவர் நல்லவர், ஒரு பிரச்சனையின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர், அதில் தப்பிச்செல்ல வழியெல்லாம் காண்பிக்கிற தேவன் அவர், தப்பிச்செல்ல உதவி செய்கிறவர். அந்த இயேசு உண்மையாக ஆராதிப்போம். எனவே எங்கே இருக்கிறீங்களோ கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் தயவு செய்து உங்களை அப்படியே ஹல்லேலூயா எந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிடுங்க. இருக்கிற இடத்துல பரிசுத்தமாய் அந்த மகத்துவமுள்ள தேவனை நம்ம ஆராதிப்போம். அவர் பயபக்திக்குரியவர், கனத்தை எதிர்பார்க்கிறவர். அவருக்குரிய கனத்தை செலுத்தி நம்ம ஆராதிப்போம். நம்மிடமாய் சாயந்தரம் கூப்பிடுதலை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். தன்னை தாழ்த்தி கண்கிட முடிய நோக்கி நாம் பார்க்கலாம். துமனை சமீட்பாரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே, இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே. பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். மெய்ப்பரே கீழ்ப்படிவோம். ஆத்மத்தை தேற்றுமிடம் அடியேனு பெற அருளுமே. அப்போனே விண்ணப்பத்தை கேட்டிடும். மீட்பாரை கீழ்ப்படிவோம். தம் ஆத்மத்தை தேற்றுமிடம் அடியேனும் பெற அருள்மே. அப்போனே விண்ணப்பம் கேட்டிடும். அடியேனும் பெற அருள்மே. அப்போனே விண்ணப்பம் கேட்டிடும். பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாவிகளுக்கு உமது அன்பை என்னடையால் காட்ட செய்யும். கல்வாரி ஆவியால் என் உள்ளத்தை ஒரு வெள்ள அபிஷேகம். பாவிகளுக்கு உமது அன்பை என்னடையால் காட்டச் செய்யும். கல்வாரி ஆவியால்
அபிஷேகியும். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். நம்ம அப்படியே தேவனுக்கு அர்ப்பணித்து என் ஜீவிய நாட்கள் எல்லாம் ஏசப்பா நீ சென்ற பாதையே செல்லுவேன். ஆசித்து தாரேன் எனதெல்லாம் அப்பவே இந்த வல்லமை எனக்கு தாரும். ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையை செல்வேன். ஆசித்து தோரின் ஏறதெல்லாம் இப்பொரே வல்லமை வந்திடும். ஆசித்து தாரன் ஏறதெல்லாம் இப்பொரே வல்லமை தந்திடும். பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த நாட்டில், எந்த ஊரில், எந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க காத்து கொண்டு இருக்கிறாங்களோ சரிகிறேன். நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னீரேன். எனவே எங்கே இருக்கிறாங்களோ, குடும்பமாகவோ தனியாகவோ குழுவாகவோ எங்கே இருக்கிறாங்களோ தேவனே தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள பலம் தான். அசைவாடும் பலவிதமான கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை பார். எனக்கு ஏன் இந்த வேதனை வந்தது அநேருக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு, என் குடும்பத்துக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு, இப்போ நான் என்ன செய்யணும்? மற்ற மார்க்கத்தான் ஏதோ மந்திரவாயிட்ட போகிறாங்க, என்ன செய்தோம்? அவன் ஏதோ சொல்லுகிறான், அதுக்கு பரிகாரம் என்ன? ஐயா அவன் சொல்லுவதை கேட்குறாங்க. ஆண்டவர் நீ நல்ல தேவனப்பா, பிரயோஜனமாக இருக்கிறத போதித்து நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு, என் பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கிறாங்க, இவ்வளோ நொந்து இருக்கிற பிள்ளையோட பேசும், இடைவிடும், அவங்க எதை விட்டு விலகணும் அதை கர்த்தர் சொல்லி விலக வையும். எதை செய்யணும் செய்ய வைத்திருங்க தகப்பனே, ஆசீர்வதித்திரும். கண்ணீரோடு வாழ்ந்த காலம் போகட்டும், வியாதிப்பட்டு வாழ்ந்த காலம் போகட்டும், போராட்டத்து நாட்கள் முடியட்டும் ஆண்டவரே. ஒரு மாற்றம் வரட்டும் ஐயா. தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆவி ஆத்ம சரத்தை கர்த்தர்கள் ஒப்புக் கொடுக்க நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். எங்களையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை மூலம் நீர் மகிமைப்படும். சுத்த நிறைவேறட்டும். உங்களுடைய ஆசீர்வாத நன்மைகள் உண்டாகட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்து என்கிற உடப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே ஆமென். உட்காருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். நம் தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு பிரியப்படுகிறான். எத்தனை கஷ்டமாக இருந்தாலும் நம் பாடணும், துதிக்கணும் என்பது இயேசு விரும்புகிறார். தேவனை பாடுவோம், அவருடைய கிருபைகளை பாடுவோம், அவருடைய அன்பை பாடுவோம். கர்த்தர் மகிமையான காரியம் செய்யட்டும். பாடுவோம் கரைகளை தட்டி. இயேசு ராஜனே திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்க்கை செழிக்க வைத்ததே. உருள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழுகிற நாளெல்லாம் உமக்காக நான் வாழுவேன். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஊழியக்காரர் என்னோட வாழ்க்கையில் விபத்தில் பயங்கரமான பிரச்சனை. அவர் திரும்ப உயிரோடு வருவது கஷ்டம், வந்தாலும் செயல்பட முடியாது, அந்த கையை செயல்படுத்த முடியாது. அந்த நிலைமையில் அதே கையை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை வச்சு வாத்திக்கிறவர்களெல்லாம் வாசிக்க வச்சு பாட்டெல்லாம் எழுத வைத்து இந்த பாட்டெல்லாம் அவருக்கு தான் தேவன் கொடுத்துருக்கிறார். பட்டுப்போன இந்த வாழ்வை செழிக்க வைத்தவர் அவருடைய கிருபை. அதே போல் எல்லாமே முடிந்ததுன்னு யோசிக்கிறீங்களா? இல்லை அன்பு தேவ பிள்ளைகளே, முடிந்தது நினைத்த பிள்ளைகளோட வாழ்க்கையை வசந்தமாய் மாற்றுகிற ஒரு இயேசு பாடுவோம். இயேசு ராஜனே உன் திவ்ய கிருபையே பட்டுப்போன இந்த வாழ்வை செழிக்க வைத்தது.
கரங்களை தட்டி உணர்ந்து பாடுவோம். ஈசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன என் வாழ்வை அடிக்க வைத்தது. ஈசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன என் வாழ்வை அடிக்க வைத்தது. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். ஈசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போல என் வாழ்வை அடிக்க வைத்தது. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என் அனைத்தீரே. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை அழைத்தீரே. அன்பான தேவனே என்னை அழைத்தீரே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். ஈசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன என் வாழ்வை அடிக்க வைத்தது. அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. அந்தகாரமே என் வாழ்க்கையானது, அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், நான் வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். ஈசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன என் வாழ்வை அடிக்க வைத்தது. ஈசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன என் வாழ்வை அடிக்க வைத்தது. ஹல்லேலூயா. அடிமுழங்கால் படிடுவோம். இயேசுவை நோக்கி நாம் பார்க்கலாம். எல்லாமே முடிந்ததென்று நினைத்த காலங்கள் உண்டு. இவ்வளவுதான் என் லைஃப். இப்போ கூட நான் சில நேரத்தில் யோசிப்பேன், இதுதான் நம்ம லிமிட், அவ்வளவுதான், இதுதான் நம்ம லிமிட், அப்படி யோசிப்பேன். எல்லா அருமையானவர்களே, பல சந்தர்ப்பத்தில் எப்படியோ ஹல்லேலூயா ஒரு அருமையான சகோதரர் ஒரு செய்தியை போட்டிருக்கிறாரு. உடைச்சி நொறுக்கப்பட்டு கிடக்கும் பொழுது தான் தேவன் அதுக்கு பிறகு உயர்த்துவாராம். உடைந்து சிதறடிக்கப்பட்டிருக்கும் பொழுது தான் தேவன் இடைப்பட்டு உதவி செய்து நம்மை பெரியவங்களாக மாற்றுவாராம். அதை போல முடிந்தது. இனி நோ சான்ஸ் அப்படிலாம் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படியே முழங்கால் படிட்டு, ஆண்டவர் என்னப்பா நான் செய்யணும், இப்போ நான் என்னப்பா செய்யணும், இன்றைக்கி நம்மோடு கூட கர்த்தர் பேசட்டும். அவர் நல்ல ஒரு அற்புதங்களை செய்கிறவர். அதுக்கு நாம் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க. எப்படி வேணாலும் வாழுவேன், எனக்கு ஏசு அற்புதம் செய்யணும் எப்படி சொல்லுங்கள்? அது இல்லை, அது இல்லை. இப்படித்தான் வாழணும். தேவன் நம்மகிட்ட ஒன்று எதிர்பார்க்கிறார். நம்ம விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்ற வேண்டும் விரும்புகிறதை போல அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நாம் செய்யணும். சவுல் அவருக்கு நல்லவர் தான், மார்க்க வைராக்கியம் அவருக்கு இருந்தது, பக்தி வைராக்கியம் இருந்தது, நல்லவர் தான். ஆனால் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்து வைத்திருந்தார். ஒரு நாள் கர்த்தர் அவரை சந்தித்தார். என்ன சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த சவுலை தேவன் பவுலாக மாற்றினார். அதே போல் இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவர் சித்தத்தை அறிந்து கொள்வோம்.
நிறைய பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வருகிறது. ஏன் வருகிறது? புரியாமல் இருக்கிறோம். அதை புரிய வைக்கிற ஆண்டவர். என்ன செய்யணும்? இப்போ என்ன செய்யணும்? இதனால தான் வந்தது, ரைட். இப்போ என்ன செய்யணும்? அதுக்கும் தேவன் விடை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிய எனக்கு உதவி செய்யும். நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உன் பீடத்தை சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன் என் தெய்வமே. ஹல்லேலூயா. அப்படி பரிசுத்தமாக தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்ள, தேவனுடைய பரிபூர்ணமான பரிசுத்தமான சித்தத்தை அறிந்து கொள்ள வாஞ்சியுள்ள பிள்ளைகளாய் நம்ம தேவ கையில் பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நோக்கி நாம் பார்க்கலாமா? பீடத்தை சுத்தி நான் வருகிறேன் தெய்வமே. உம் பீடத்தை சுத்தி நான் வருகிறேன் தெய்வமே. காரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். காரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. குரலில் நன்றி பாடலான் பாடுவேன். வியத்தகும் செயல்களெல்லாம் எடுத்து சொல்லுவேன். உரத்த குரல் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். உரத்த குரல் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். வியத்தகும் செயல்களெல்லாம் எடுத்து சொல்லுவேன். வியத்தகும் செயல்கள் எல்லாம் எடுத்து சொல்லுவேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. இந்த மாறாத பெரும் அவருடைய அன்பு, மாறாத ஒரு அன்பு. அடிக்கடி நினைக்கிறோம், இயேசு நேசித்தது உண்மை, நான் தவறு செய்துட்டு வெறுத்துட்டாரு, அவருடைய அன்பு திரும்ப எனக்கு கிடைக்குமா? அவருடைய அன்பு மாறாத அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. உந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கிறது. உந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கிறது. உன் திரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். உன் திரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே, உம்மையே நம்பி இருக்கிறேன், தடுமாற்றம் எனக்கு இல்லை.
உந்தன் சமூகம், உந்தன் மகிமை உண்மையாக ஏங்குகிறேன். கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. உந்தன் சமூகம், உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். உந்தன் சமூகம், உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. உம் பீடத்தை சுத்தி சுத்தி நான் வருகிறேன் தெய்வமே. உம் பீடத்தை சுத்தி சுத்தி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. ஹல்லேலூயா. அவர் நல்லவர். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆராதிக்க கூடியிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, ஆராதிக்கும் பொழுது தேவன் ஒன்று விரும்புகிறார், பரிசுத்த அலங்காரம் என்று சொல்லுகிறார். ஆலயத்துக்கு நாம் வருகிறோம், இருக்கிற அருமையான வஸ்திரங்களை நாம் போட்டுட்டு தான் வருகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிற பரிசுத்த அலங்காரம், அப்போ அது எங்கே வாங்கிறது? இயேசுநாதர் தான் கொடுக்க முடியும். அவர் விரும்புகிற பரிசுத்தம், அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறபடியினால் நாமும் பரிசுத்தம் உள்ளவங்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் ஆராதிக்க போகிறோம். ஏசாயா அவர் தரிசனத்தை பார்க்கிறார். சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற என் தேவனை தூதர்கள் எல்லாரும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வேற ஒன்றுமே அங்கே சொல்லலை. கேருபீன்களும் சேராபீன்களும் இடைவிடாமல் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்களாம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இப்போ ஏசாயா அந்த தரிசனத்தை பார்த்த உடனே அவர் சொல்லுகிற, அசுத்த உதடு உள்ள ஒரு மனுஷன், பாவங்களை செய்கிற ஜனங்களுக்குள்ளே நான் வாழுகிறேனே. அந்த உணர்வு வந்த உடனே ஒரு தூதன் ஒரு அக்கினியை கொண்டு வந்து, ஏசாயன் நாவை தொட்டு நீ பரிசுத்தமாகி விட்டாய். நமக்கு அந்த பாவ உணர்வு வந்துட்டதுன்னா, நான் பாவி என்று என்னைக்கு உணர்கிறோமோ தேவனை பரிசுத்தமாக்குகிறார். ஆயக்கான் ஒருத்தர் வந்தான், பரிசேன்னு ஒருத்தர் வந்தார். ரெண்டு பேரும் ஆலயத்தில் போனாங்க. பரிசேனுக்கு தான் பெரிய நீதிமான் நினைப்பு அவருக்கு. நான் உபவாசம் போடுக்கிறேன், தசோபாகம் கொடுக்குறேன், இந்த ஆயக்காரனை போல கிடையாது. ஆனால் ஆயக்காரன் தூரத்திலே நிற்கிறாரு. தேவ சமூகத்துக்கு வர தைரியம் இல்லை, வானத்தை கூட அண்ணாந்து பக்கம் தைரியம் இல்லை. அது தேவனுடைய சிங்காசனம். மார்பில் அடித்து ஒரு சுருக்கமான ஜபத்தை பண்ணார். அந்த பரிசீலெல்லாம் அவர் பார்க்கல. பாவியாய் என் மேலே கிருபையாயிரும், அந்த ஒரு உணர்வு அவர் நீதிமானாக மாற்றிவிட்டது. சிலுவையில் ஒரு கல்லன் இருக்கிறான், கொலை செய்து கொள்ளையடிச்சு அவன் சிலுவையில் இயேசுவோடு அடிக்கப்பட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான் மற்றொரு கல்லனை பார்த்து, நாமோ நம்முடைய பாவங்களுக்கு தக்கபடி தண்டிக்கப்பட்டு இருக்கிறோம், இவரோ தகாதவும் நடப்பிக்கவில்லையே. தன் பாவி என்று உணர்ந்து கொண்ட புடையனால் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று இயேசு அவனை பார்த்து சொன்னார்.
அன்பு தேவ பிள்ளைகளை பாவத்தை அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தை நீக்கினும் சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ள தேவனுமாக இருக்கிறாராம். இந்த உலகத்தில் வந்ததே பாவிகளுக்காகத்தான், அவளை பரிசுத்தப்படுத்தத்தான். இன்னைக்கு ஏன் நம்ம பரிசுத்தமாக முடியாமல் இருக்கிறோன்னா, எல்லாருக்கும் நினைப்பு அவனை விட நான் நல்லவன் தான், என்னை விட அவன் மோசமானவன் தான், இப்படி நம்ம நினைக்கிறதுனால பரிசுத்தமாகாமல் இன்னும் கேடுகட்ட பாவிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரிசுத்தமுள்ள இயேசு நோக்கி பார்க்கலாம். நீ பரிசுத்தத்தில் அவர் மகத்துவம் உள்ளவர். அவருக்கு எந்த காரியத்திலும் நிகரானவர் யாருமே கிடையாது. ஆனால் இயேசு இருக்கிற ஸ்பெஷாலிட்டிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பெஷாலிட்டி அவர் பரிசுத்தம் உள்ளவர். நீ கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏன் தைரியமாக இருக்கிறோம்? நம் ஆராதிக்கிற தேவன் குற்றம் சாட்டப்பட முடியாதவர், யாராலும் குற்றம் சாட்டப்பட முடியாது. இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னதாகவும் பரிசுத்தம் உள்ளவர், இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலும் பரிசுத்தம் உள்ளவர், இப்பொழுது எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவர். இந்த பரிசுத்தம் உள்ள தேவனை மனதார துதிப்போம். அவர் நம்மையும் பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறார். வாய்கிட தரப்பு ஆண்டவரே, பாவியாக என்னை எமக்கு தேர்ந்தெடுத்தீரே, உடைய பிள்ளையாக மாற்றினரே, நானோ கேடுகட்ட பாவியாக இருக்கிறேனே, துதிக்கிறப்பா, என் உதடுகளை பரிசுத்தப்படுத்த சொல்லி அந்த பரிசுத்தமுள்ள தேவனை வாய்கிட திறந்து நாம் துதித்து ஸ்தோத்திரத்தை மையப்படுத்துவோமாம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனே, தூதர்களால் சேனைகதர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படக்கூடிய தூயாதி தூயவரே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, எங்களையும் பரிசுத்தமாக்குகிற தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ரத்தம் பரிசுத்தம் உள்ளது, எங்களை பரிசுத்தமாக்க வல்லமை உள்ள பரிசுத்த ரத்தத்திற்காக ஸ்தோத்திரமையாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளாக எங்களை பரிசுத்தமாக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்து ரத்தத்தை சிந்தினவரே, ஸ்தோத்திரிக்கிறோமையாம். துன்மார்க்கனை கூட நீதிமானாக மாற்ற வல்லவர். ஆண்டவரே, ஒரு பாவியை பரிசுத்தவனை மாற்ற வல்லவர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவங்களுக்கு அந்த உலகத்துக்கு வரல, பாவிகளை எங்களை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்த தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தரப்பா, வல்லவர் ஆண்டவரே, நல்லவரப்பா, பெரியவர் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக மாற்ற வல்லமுள்ள தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கரைகளை தடுத்து பரிசுத்தமுள்ள தேவனே துதித்து ஸ்தோத்திரித்து பாடுவோமாம். பரிசுத்தரே, பரம்பொருளே, பக்தர்களின் பரகதியே, பாத விழுந்தே பணிகின்றோம். பரிசுத்தரே, பரநேசுவே, ஓசன்னா ஒப்பற்ற என் நேசுவே, உம் பாதம் பணிந்து உம் நாமம் துதித்து ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே, பரம்பொருளே, பக்தர்களின் பரகதியே, பரிசுத்தரே, பரம்பொருளே, பக்தர்களின் பரகதியே, பாதம் விழுந்தே பணிகின்றோம். பரிசுத்தரே, பரமேசுவே, பாதம் விழுந்தே பணிகின்றோம். பரிசுத்தரே, பரமேசுவே, ஓசன்னா ஓசன்னா ஒப்பற்ற என் நேசுவே. ஹல்லேலூயா. ஓசன்னா ஓசன்னா ஒப்பற்ற என் நேசுவே, பாதம் பணிந்து உம் நாமம் துதித்து ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. உம் பாதம் பணிந்து உம் நாமம் துதித்து ஆராதனை செய்கிறோம். வல்லவரே, பெரியவரே, பாதலத்தின் ரட்சகரே, பரவசமாய் பாடுகிறோம். ஹல்லேலூயா. வல்லவரே, பெரியவரே, பாதலத்தின் ரட்சகரே, வல்லவரே, பெரியவரே, பாதலத்தின் ரட்சகரே, பரவசமாய் பாடுகிறோம். உன்னதரே, உயர்ந்தவரே, பரவசமாய்
பாடுகிறோம் உன்னதரே உயர்ந்தவரே. ஓசன்னா ஓசன்னா ஒப்பற்ற என்னை சுவே. ஹல்லேலூயா. ஓசன்னா ஓசன்னா ஒப்பற்ற என்னை சுவே. பாதம் பணிந்து உன்னாமம் துதித்து ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. பாதம் பணிந்து உன்னாமம் துதித்து ஆராதனை செய்கிறோம். ஆதிபிதாவே, அந்தமானவரே, அல்பாவே, ஒமேகாவே, அநாதியாய் இருப்பவரே ஆராதிக்கிறோம் இயேசுவையே. ஆதிபிதாவே, அந்தமானவரே, அல்பாவே, ஒமேகாவே. ஆதிபிதாவே, அந்தமானவரே, அல்பாவே, ஒமேகாவே, அநாதியாய் இருப்பவரே ஆராதிக்கின்றோம் இயேசுவையே. அநாதியாய் இருப்பவரே ஆராதிக்கின்றோம் இயேசுவையே. ஓசன்னா ஓசன்னா ஒப்பற்ற என்னை இயேசுவே. ஹல்லேலூயா. ஓசன்னா ஓசன்னா ஒப்பற்ற என்னை இயேசுவே. பாதம் பணிந்து நாமம் துதித்து ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. பாதம் பணிந்து நாமம் துதித்து ஆராதனை செய்கிறோம். தூதர்களும் துதிக்கின்றாரே தூயவரே கிறிஸ்தேசுவே. உம் மகிமை மாட்சிமை புகழுகிறோம் போற்றுகிறோம். தூதர்களும் துதிக்கின்றாரே தூயவரே கிறிஸ்தேசுவே. தூதர்களும் துதிக்கின்றாரே தூயவரே கிறிஸ்தேசுவே. மகிமை மாட்சிமையை புகழுகிறோம் போற்றுகிறோம். மகிமை மாட்சிமையை புகழுகிறோம் போற்றுகிறோம். ஓசன்னா ஓசன்னா ஒப்பற்ற என்னை இயேசுவே. ஹல்லேலூயா. ஓசன்னா ஓசன்னா ஒப்பற்ற என்னை இயேசுவே. பாதம் பணிந்து நாமம் துதித்து ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. பாதம் பணிந்து நாமம் துதித்து ஆராதனை செய்கிறோம். இந்த பரிசுத்தமுள்ள தேவனை பரிசுத்தமாக்க விரும்புகிற தேவனை உன்னை புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வியாதிக்கு நம்முடைய பாவம்தான் காரணம். நம்முடைய கஷ்டங்களுக்கு நம்முடைய பாவம்தான் காரணம். நம்முடைய பிள்ளைகளுடைய வேதனைக்கு நம்முடைய பாவம்தான் காரணம். இன்றைக்கி நாம் பரிசுத்தமாகிட்டா எல்லாம் சரியாயிரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு விரும்புகிறார். ஹாலும் கேட்க மாட்டோமா, என்னை பரிசுத்தமாக்குமையா, அப்படி கேட்க மாட்டோமான்னு விரும்புகிறார். நான் பாவியாக இருக்கிறேன், என்னை பரிசுத்தமாக்கும்னு சொல்லி கேட்டா இப்பொழுதே பரிசுத்தமாக்கி பரிசுத்தவானுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் நோக்கி பாருங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்துகிறேன், நானும் நேசிக்கிறேன். இந்த நோயரை பார்க்கிலும் ஹல்லேலூயா ஜீவனை கொடுத்த அந்த நல்ல தேவனை ஹல்லேலூயா உண்மையாக நேசித்து அப்படியே நோக்கி பார்க்கலாமா? பாவி என்று தள்ளாதவர், உலகமே பாவி என்று ஒதுக்கினார், பாவி என்று தள்ளாமல் ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளாக மாற்றின அந்த தேவனை ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாம கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்துகிறீர். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாம கடைசி வரை
ஒரு நிமிடமும் கிருபையாய் நடத்துகிறீர். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். உணர்ந்து சொல்லுங்க பார்க்க. ரத்தாம்பரம் உள்ள பாவங்களை பணியை விட வன்மையாய் மாற்றினீரே. ரத்தாம்பரம் உள்ள பாவங்களை பணியை விட வன்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் நல்கியே கழுவினீர் என் பாவத்தை. சொந்த ரத்தம் நல்கியே கழுவினீர் என் பாவத்தை. நான் ரட்சிப்படைவதற்கு சிலுவையில் பலியானே. நான் ரட்சிப்படைவதற்கு சிலுவையில் பலியானே. சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் பெருக்கையில். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் பெருக்கையில். நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. வளர்த்திட்டேருவழவா உம் நாம மகிமைக்காக. வளர்த்திட்டேருவழவா உம் நாம மகிமைக்காக. உள்ளத்து நாடத்திலிருந்து நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிடும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிடும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசித்த அன்பின் தேவாவே,
பாவி என்று தள்ளாத தகப்பனே, என்னை நேசித்த அன்பின் தேவனே, பாவி என்று தள்ளாத தகப்பனே, அன்பை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, அன்பை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, உமக்காக வாழ்ந்திடுவே என் உயிருள்ள நாளில். அர்ப்பணிப்போடு கூட உமக்காக வாழ்ந்திடுவே என் உயிருள்ள நாளெல்லாம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார். ஒரு பானை நிறைய பால் இருக்கலாம்ப்பா, ஒரு துளி அசுத்தம் விஷமோ அதில் விழுந்துட்டா அது முழு பாலும் கெட்டு போயிடும். அதை போல தான் எங்கள் வாழ்க்கையும் கூட தகப்பனே. என்னதான் பல புண்ணியங்களை செய்தாலும் ஒரு பாவம் வருந்துச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் எல்லாம் கெட்டு போயிடும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. இன்றைக்கு இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற அநேகர் வியாதியோடு இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். வேதம் தெளிவாக சொல்லுகிற துன்மார்க்குடைய ஆசை அழியும், நீதிமான் விரும்புகிறதோ கொடுக்கப்படும். என் ஆசையே நிறைவேற மாட்டேங்குது அப்படிலாம் வருத்தப்படுகிற பிள்ளைகளை பாரும். ஒருவேளை துன்மார்க்கமான வாழ்க்கை இருந்துச்சுன்னா ஆசை நிறைவேறாது. நீதிமான் விரும்புகிறது கொடுக்கப்படும். கடன் வாங்குறேன், கொடுத்துடலாம் நினைக்கிறேன், கொடுக்க முடியலை. வேதம் சொல்ல துன்மார்க்கனோ கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான். இப்படி பாவத்தை குறித்து பார்த்தா பாவம் வியாதியை கொடுக்குது, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கெடுக்குது. துன்மார்க்கன் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை, சாபந்தான் இருக்குது. நீதிமான வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குமா? ஆண்டவரே, பாவம் பயங்கரமானது, அதனால தான் நான் கஷ்டப்படுகிறோம். ஆனால் பாவத்தை மன்னிக்கிறேன், ஒரு பாவியை பரிசுத்தமாக்கிற தேவன் எங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். 38 வருஷம் வியாதிப்பட்ட மனுஷனை தேடி போய் பாவத்தை மன்னித்து வியாதியை சுகமாக்கினீர். திமிர்வாதக்கான பாவத்தை மன்னித்து வியாதியை சுகமாக்கினீர். பூமியில் பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். எனவே ஆராய்த்து கொடுக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் துன்மார்க்கரோ கொந்தளிக்கிற கடல் அலையை போல இருக்கிறார்களாம், சமாதானமே இல்லையே. ஒருவிட பாவமாக இருக்கலாம். இந்த செய்தியை கேட்க போகிறோம், ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். என்னென்ன பாவம் இருக்குதோ உணர்த்துங்கப்பா. அறிக்கை செய்த பிள்ளைகளை பரிசுத்தமாக்கி சமாதானத்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் தந்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராகப்பா. நான் கூட பரிசுத்தமாக்கிற கர்த்தர் சொல்லியிருக்கிறேன். உம்மை போல ஒரு பரிசுத்தம், நீர் விரும்புகிற பரிசுத்தம் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வாதம், நன்மை, இதையே கேட்டு 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 பரிசுத்தத்தை மறந்தே விட்டு ஆண்டவரே. பரலோகத்துக்கு போகணுன்னா பரிசுத்தம் வேணும். எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும், எவ்வளவு ஏக்கர் சொத்து இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. பரிசுத்தம் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. எனவே ஆண்டவரே, என்னை மறுத்து கர்த்தர் பேசும், அந்த பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. பிள்ளைகளை பரிசுத்தமாக்கி பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்களை தந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து என்கிற முடியப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம். ஜபம் கேடும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம்.
பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே யாவரை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். சுருக்கமாக தேவனுடைய வசனங்களை தியானிக்க போகிறோம். லேவிய ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, லேவிய ராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. என்னுடைய மக்களாக இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஏன் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கோம் என்று சொன்னால், அவரை போல அவருக்குரியவங்களாக இருப்பதற்காக. பேரு மட்டும்தான் கிறிஸ்தவ பேரு, ஆனால் வாழ்க்கை நடைமுறை எல்லாம் வேற மாதிரி. அன்பு தேவ பிள்ளைகள், அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். பரலோகத்தில் பரம சிங்காசனத்தில் தூதர்களால் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் ஆராதிக்கப்படுகிறவர். இந்த உலகத்துக்கு மனுஷனை இறங்கி வரும் பொழுது மரியாளுக்கு பிறப்புக்கு அறிவித்து தூதன் சொல்லுகிறார், மரியாளே, உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. எனவே அந்த தேவனை மரணத்தை, இயேசு கிறிஸ்து மரணத்தை ஒப்பு கொடுத்த பிலாத்து சொல்லுகிறார், அவர் நீதிமான், இரத்தப்பிடிக்கன் பாத்திரவான் அல்ல. சிலுவையில காவல் காத்து கொண்டு 100 சொல்லுகிறான், இந்த மனுஷன் நீதிமான். ஆமருமையார் உலகத்துக்கு வருவதற்கு முன்பையாகவும் அவர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதும் அவர் பரிசுத்தம் உள்ளவர். இப்பொழுதும் அவர் பரிசுத்த ஆவியானவராக நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எனவே தான் தெசலோனிக்க சபைக்கு போல் சொல்லுவது சொல்லுகிறார், நம்ம அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நீங்களும் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பீர்களாக. தேவனும் அசுத்தத்திற்கு என்று அல்ல, பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் பரிசுத்தம் உள்ள மக்களாக இருக்கிறோமா? அது யாரை போல? இயேசுவை போல பரிசுத்தம் உள்ள மக்களாக இருக்கிறோமா? கர்த்தர் விரும்புகிறார். தாழ்மை, அன்பும் எல்லாம் நமக்கு அவசியம். ஆனால் முக்கியமானது பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்கவே முடியாது. பாவம் நிறைந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளையோட பாவம் தான் வியாதிக்கு காரணம், பாவம் தான் கஷ்டத்துக்கு காரணம், பாவம் தான் சந்தோஷத்துக்கு எடுக்கிறது, பாவம் தான் சந்ததி சொல்லுகிறார். பிதாக்குட அக்கிரமத்தை பிள்ளைகிட்ட 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். தலைமுறை தலைமுறையாக இந்த சாபம் தொடர்ந்து வருகிறது. ஏன்? நாம் செய்த பாவம். எனவே இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் என்னை கொண்டு இதை பேசிக் கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியாது. தேவனை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். ஒருத்தர் குற்றவாளியை தீர்ப்பது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. யாரையும் குற்றவாளியை தீர்க்க கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனவே கர்த்தர் பேசுகிறது நோக்கம் என்னையும் உங்களையும் பரிசுத்தமாக்குவதற்காக. இந்த வசனம் பரிசுத்தம் உள்ளது. இந்த பரிசுத்த வேதாகமம், இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வாசிக்க, இதை கேட்க கேட்க பரிசுத்தம் அடைகிறோம். பரிசுத்த ஆவியினால் சுத்திகரிக்கிறார். இயேசு ரத்தம் சுத்திகரிக்கிறது. எனவே இந்த செய்தியின் நோக்கம் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவது தேவனை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக. நான் என்ன செய்யணும்? உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அந்த ஆயக்காரன் சொல்வதை போல, பாவியாக என் மேல கிருபையாயிரும். தாவீது சொல்வதை போல, ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும், நான் சுத்தமாவேன். பாவம் செய்யாத யாருமே கிடையாது. தேவன் ஒருவரை தவிர நீதிமான் எவருமே கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். ஆனால் தேவனை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக தான் தேவன் விலையேறப்பட்ட பரிசுத்தம் ரத்தத்தை சிந்தினார். ஏன் பரிசுத்தமாகணும்? முதலாவது 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஏன் நாம் பரிசுத்தமாகணும்? சங்கீதத்தின் புஸ்தகம் 97வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 97:10,
கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி, தம்முடைய பரிசுத்தவான்கள் ஆத்துமாக்களை காப்பாற்றி, துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். இந்த உலகம் துன்மார்க்கர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டை ஆளுகிறவர்களும் செல்வாக்குள்ளவர்களும் பெரிய பெரிய பண முதலைகளும் துன்மார்க்கராகவே ஜீவிக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பாவம் பெருகி போன உலகமெல்லாம் ஒரு தேசத்தை பற்றி மட்டும் பேசவில்லை. இந்த உலகத்தை ஆளுகிறவர்களும் அதிகாரம் படித்தவர்களும் எல்லாருமே துன்மார்க்கமான வாழ்க்கை உள்ளவங்களாக இருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும், சினிமா பார்ப்பது தான் அநேகரை கெடுக்குது. இன்றைக்கு சொல்லுகிறார்கள், அன்றைக்கு சொன்னார்கள். சினிமா பார்த்து தான் எல்லாரும் கெட்டு போகிறார்கள். இன்றைக்கு அரசாங்கம் சொல்லுது, சினிமா பார்க்குறவங்க தான் விபச்சாரம் பண்ணுகிறான். எல்லா ரவுடிசமும் எப்படி வருகிறதாம். இன்னைக்கு 17 வயசு பையன் கூட பெத்த தாயை கொலை செய்கிறான். ரவுடிசம். 17 வயசு பையனுக்கு ரவுடிசம். இந்த 17 வயசு பையன் யாரை பார்த்து ரவுடியாக மாறுகிறான்? சினிமா ரவுடிசம் காண்பிக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் வில்லன்னா ரவுடியாக இருப்பார், ஆனால் இன்றைக்கு கதாநாயகனே ரவுடியாகத்தான் வருகிறார். எனவே இந்த கதாநாயகன் ரவுடியை பார்த்து வளர்கிறவன் ரவுடியாக மாறுகிறான். அப்போ சினிமாக்காரன் தான் நாட்டை ஆளணுமாம். ஜனங்களுடைய விருப்பம் அதுதான். சினிமா தான் சமுதாயத்தை சீரழிக்கிறது. ஆனால் சினிமாவுக்கு தான் கோடிக்கணக்கான பணத்தை செலவழிக்கிறார்கள். 50-60 வயசுக்கு நடிக்கிறான். துன்மார்க்கோட வாழ்க்கை எல்லாருக்கும் அது தெரியும். சினிமாவில் எல்லாரும் துன்மார்க்கமாய் வாழுகிற எல்லாருக்கும் தெரியும். துன்மார்க்கமாக தான் நடக்கிறார்கள். அதை பார்த்து எல்லாரும் கெட்டு போகிறார்கள். நாட்டை அவங்க தான் ஆள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படி துன்மார்க்க நாட்டை ஆளும் பொழுது பரிசுத்தவான் எப்படி காப்பாற்றப்படுவான்? எப்படி பரிசுத்தம் வாழ முடியும்? எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், துன்மார்க்க கைக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அன்பு தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பரிசுத்தவான்கள் ஆத்துமாக்களை கர்த்தர் காப்பாற்றுகிறாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மால் எதையும் செய்ய முடியாது, யாரும் எதுக்க முடியாது. பிள்ளைகளை காப்பாற்ற முடியவில்லை. பள்ளிக்கூடத்துக்கு தான் பிள்ளைகளை அனுப்புகிறோம், படிக்கத்தான் அனுப்புகிறோம், நல்லவங்களுக்கு மாறத்தான் அனுப்புகிறோம். ஆனால் காப்பாற்ற முடிகிறதா? பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை காப்பாற்ற முடியலை, கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளை காப்பாற்ற முடியலை, தெருக்களில் நம்ம பிள்ளைகள் நடமாட விட முடியலை. உள்ளூரில் கெட்டு போகிறான்னு சொல்லுகிறோம், வெளியில் அனுப்பி அங்கே அதைத்தான் சபைக்குள்ள வந்தா பரிசுத்தமாயிருவான். சபைக்குள்ளையும் கூட அனுப்பி கெட்டு போகிறாங்க. எங்கேயும் துன்மார்க்கம். அன்பு தேவ பிள்ளை என்ன செய்ய? இந்த பிள்ளைகளை யார் காப்பாற்றுவா? நம்ம யார் காப்பாற்றுவா? ஹல்லேலூயா. கொலைபாதகர்களால் துடிக்க விட்டுகிறாங்க. பட்ட பகல்ல முந்தியெல்லாம் நாங்கள் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது இரவில் நடக்கும், யாருக்கு தெரியாமல் நடக்கும். ஏன்னா எல்லாரும் பார்க்கத்தக்கன சிசிடிவி கேமரா இருக்குதுன்னு தெரியும், எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க தெரியும், மொபைலில் ரெக்கார்ட் பண்ண முடியும் என்று தெரியும். எல்லாம் தெரிந்திருந்தும் போதைக்கு அடிமையாக துணிகரமாக வெட்டுகிறான். யாரு? அன்பு தேவப்பிள்ளை. எப்படிப்பட்ட அது மாத்திரமா? விபத்துகள் நடந்து போனாலும் விபத்து, வாகனத்தில் போன விபத்து, வேலைக்கு போன விபத்து, எத்தனை காரியங்கள். பாதுகாப்பற்ற உலகத்தில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் நம்ம பாதுகாக்க அரசாங்கம் என்னெல்லாமோ செய்தால் கூட யாருக்கு எங்கேயும் பாதுகாப்பு கிடையாது. அப்போ நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஒரே வழி, யாரை கர்த்தர் காப்பாற்றுகிறார்? தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை துன்மார்க்கன் கைக்கு தப்புவித்து காப்பாற்றுகிறார். ஏன் பரிசுத்தமாக மாறணும்? பரிசுத்தமாக மாறினாம் தேவன் நம்மை காப்பாற்றுகிறார். இரண்டாவதாக, ஏன் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 37:28, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், என்றைக்கும் காக்கப்படுவார்கள். ஏன் பரிசுத்தமா இருக்கணுமா? இன்றைக்கு உலகத்துல மனுஷனை கைவிட்டு விடுவான். கெட்டின மனைவியை புருஷன் கைவிட்டு விடுவான், புருஷனை மனைவி கைவிட்டு விடுவாங்க, பிள்ளைகளை பெற்றோர் கைவிடுவார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகள் கைவிடுவார்கள். இயேசு ஒருத்தர் மட்டும்தான் தம்மை நம்புகிற மக்களை கைவிடவே மாட்டார். எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, பணம் நம்மளை கைவிடும், நாம் பார்க்கிற உயர்ந்த வேலை கைவிடும், நம் செய்கிற தொழில் நம்மை கைவிடும், சொந்த பந்தங்கள் கைவிடும்,
இயேசு மட்டும்தான் நம்ம கைவிட மாட்டார். நம்ம கைவிடாமல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுகிறதே இல்லை, என்னாலும் காக்கப்படுவார்கள். இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நம் கைவிடப்படாமல் கர்த்தரால் கைவிடப்படாமல் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் தேவன் நம்ம கைவிடாமல் கரம் பிடித்து கடைசி வரைக்கும் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்மகிட்ட விரும்புவது பரிசுத்தம். தேவன் கைவிடக்கூடாது என்று சொல்லி எல்லாரும் ஆசைப்படுகிறோம். என்னை கைவிட்டு விட்டுட்டே, ஏன் கைவிட்டாரு? நாம் பாவம் செய்துட்டோம், பரிசுத்த குறைச்சலான காரியங்களை செய்ததனால கைவிட்டு விட்டதை போல் இமைப்பொழுது கைவிட்டேன். அவரே சொல்லுகிறார், நான் பாவம் செய்ததுனால இன்றைக்கு ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்து என்னை பரிசுத்தமாக்கும் சொல்லிடுவோம். ஒரு நிமிஷம் போதும், உடனே நம்முடைய பாவத்தை நம் அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தை நீக்கணும். சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதி உள்ள தேவனுமாக இருக்கிறாராம். கைவிடப்பட்டு கதறி கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, பாதுகாப்பு இல்லாமல் ஒரு வியாதியை பார்த்தும் ஒரு பிரச்சனையை பார்த்தும் பயந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, என் பிள்ளைகளுக்கு என்ன ஆபத்து வருமோ திகைத்து கலங்கி கொண்டிருக்கிற எல்லாரும் சொல்லுகிறது, உயிரை கையில் பிடிச்சு நிற்கிறையா அப்படி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. வீட்டுக்கு புருஷன் வருகிற வரைக்கும், பிள்ளைகள் வருகிற வரைக்கும் என் உயிரை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறேன். பயம் நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மைதான். ஆனால் பரிசுத்தவான்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அதே போல எல்லாரும் கைவிட்டாங்களே, பரிசுத்தவானை மாறிடுங்க. கர்த்தர்ட்ட போய், ஆண்டவர் என்னை பரிசுத்தவானை மாற்றும். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடவே மாட்டார். கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபையாருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ரோமர் 8:26-27, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். பரிசுத்தவான்களுக்காய் வேண்டுதல் செய்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஜெபம் அவசியம். நாம ஜெபிக்கணும், நாம கண்டிப்பா ஜெபிக்கணும். நம்ம ஜெபம் அவசியம். ஆனால் அடுத்தவங்க ஜெபம், விசுவாசிகள் ஊழியக்காரங்க ஜெபத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஏன் சபையில் வந்து ஊழியக்காரரை பார்த்து என் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியக்காரங்க ஜெபிக்கிற ஜெபம் விசுவாசிகளுக்கு அவசியம். சரி, ஊழியக்காரங்களுக்கு விசுவாசிகள் ஜெபம் அவசியம். விசுவாசிகள் ஜெபிக்காதபடி ஒரு ஊழியக்காரன் தைரியம் ஊழியம் செய்ய முடியாது. எனவே ஒருவருக்கு சொஸ்தம் அடையும் படைக்கு ஒருவர் கூட்டத்தை ஒருவருக்கு அறிக்கை செய்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. யோபின் நண்பர்கள் பேசினார்கள். ஆனால் கர்த்தர் யோபை பற்றி சொல்லுகிறார், ஒரு நண்பனுக்காக ஜெபம் பண்ணு. யோபு தன் நண்பனுக்காக வேண்டிக் கொண்ட பொழுது யோபின் சிறப்பு நீங்கி போனது. சாமுவேலை பார்த்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஓயாமல் எங்களுக்காக விண்ணப்பம் செய்யும். ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஜெபம் அவசியம். சில நேரத்தில் ரட்சிக்கப்படாத கணவன்மாரை வைத்திருக்கிற மனைவிகள் என்று சொல்லுவது உண்டு. என் புருஷனுக்கு பிரச்சனை வந்தால் நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஆனால் எனக்கா என் புருஷன் ஜெபம் பண்ணுவதில்லை. ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட பெற்றோர் இருந்தால் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். ஆனால் பெற்றோர் மரித்து போன பிறகு பிள்ளைக்காக யார் ஜெபம் பண்ணுவது? இப்படி சொல்றது, யாராவது எனக்காக ஜெபித்தா நல்லா இருக்குமே. நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. எனக்காக என் விசுவாசத்தில் நல்லா ஜெபிக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்குது. சில நேரத்தில் அவங்களுக்கு சோர்வுகள் வரலாம், மன வருத்தங்கள் வரலாம், ஜெபிப்பதை விட்டு விடுகிறார்கள். அப்போ நான் ஆண்டவரை பார்த்து கதறி இருக்கிறேன், ஆண்டவர் எனக்காக ஜெபிக்க யாருமே இல்லை, என்னாலும் ஜெபிக்க முடியலை. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், நமக்காக ஜெபிக்கிறவராகவும் இருக்கிறார். யாருக்காக ஜெபிக்கிறாராம்? தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக
வேண்டுதல் செய்கிறாராம். இன்றைக்கி நிறைய வசனங்கள் இருக்குது ஏன் பரிசுத்தமாகணும்னு சொல்லி. அவன் சுருக்கமாக என்னை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மகிட்ட கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். தேவன் பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிற நம்மை காப்பாற்றுவதற்காக, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்ம கைவிடாமல் நடத்துவதற்காக, ஜெபப்பே இல்லாமல் யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா? ஏன் இருக்க நமக்கு ஜெபம் அவசியம். அவர் நமக்கு ஜெபிப்பதற்காக ஒரு பரிசுத்தத்தை இன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த வேளையில் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே நான் காப்பாற்றப்பட வேண்டும், நான் கைவிடப்படக்கூடாது, எனக்காக வேண்டுதல் செய்யணும். அதற்காக இந்த வேளையில் இந்த நிமிஷத்தில் என்னை பரிசுத்தவானாய் மாற்றி விடுங்கப்பா. அப்படி தலைகளை தாண்டி கங்கிடும் மொழி, ஆண்டவர் என்னை பரிசுத்தவானாய் மாற்றும். ரொம்ப நெருக்கப்படுகிறேன், பயங்கரமான கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றும் ஆண்டவர். எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், நீரும் கைவிட்ட எப்படிப்பா? என்னை பரிசுத்தவனாக மாற்றி கைவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, என்னால் ஜெபிக்க முடியலை ஆண்டவர், என்னால் ஜெபிக்க முடியலை, எனக்கு ஜெபிக்க யாருமே இல்லவும் இல்லை. தயவு செய்து பரிசுத்தவான்களுக்காய் வேண்டு செய்கிறேன். தேவனே என்னை பரிசுத்தவானாக மாற்றி வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காக வேண்டு செய்திருக்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து இயேசு நோக்கி பார்க்கலாமா? என் அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீர் பரிசுத்தரப்பா. பரமசிங்காசனத்தில் தூதர்களால் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று யாமல் போற்றப்படக்கூடிய துயாதி துயவர் நீர் சொல்லுகிறீர், நான் பரிசுத்தர், ஆக நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அதற்காகத்தான் உங்களை மற்ற ஜனங்களோடு பிரித்தெடுத்தேன். இதை உணர்ந்து கொண்டவர்களாய் நீங்கள் பரிசுத்தமாக எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை செய்யும். நிறைய காரியம் பரிசுத்தமானா அன்றுவரே பரிசுத்தமாவதற்கு இருக்குது. கர்த்தர்களை பரிசுத்தமாக்குறீர். ஏன் நாங்கள் பரிசுத்தம் ஏகப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கு 3 காரியங்கள் தேவன்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னான், தேவன்களை கைவிடக்கூடாது என்று சொன்னான், எங்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பரிசுத்தவானாக இருக்கணும். எனவே எந்த வியாதியிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும், கடந்து காப்பாற்றப்பட வேண்டும், எந்தெந்த காப்பாற்றப்பட வேண்டுமோ இயேசு தான் காப்பாற்ற வல்லவர். பரிசுத்தமாக தங்களை ஒப்பு கொடுக்கட்டும். அதே போல் உலகம் உங்களை கைவிட்டுரும், எல்லாருமே கைவிட்டு விடுவார்கள், எல்லாமே எங்களை கைவிட்டு விடும். அப்போ கர்த்தனை கைவிடக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறேன். அதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க பலம் தாரும். அது மட்டுமல்ல, ஜெபிக்க முடியாத நிலைமை எல்லாருக்கும் வந்து விடுகிறது. நீரே சீசலை பார்த்து எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலையா? ஜெபம் எங்களுக்கு அவசியம் ஐயா. ஐயா ஜெபிக்க யாருமே இல்லாத நிலைமையில் என்ன செய்ய? பரிசுத்தவான்களுக்காய் நீர் வேண்டுதல் செய்கிறீராம். எங்களோட பரிசுத்தவான்களை மாற்றி எங்களுக்காக நீரே ஜெபம் பண்ணி அற்புதம் செய்திருங்கப்பா. ஆண்டவர் இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அப்பிரோஜனமானவன், என் கடமை செய்துட்டேன், மற்றது நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளும். நான் அனுப்பின வசனம் எதற்காக அனுப்பப்பட்டதோ அது செய்யாதபடிக்கு ஒரு நாளும் ஒருமையை திரும்ப வராது சொன்னீரே. இந்த வார்த்தை ஜனங்களை பரிசுத்தமாக்கட்டும், என்னை பரிசுத்தமாக்கும், ஜனங்களை பரிசுத்தமாக்கும், எங்களை காப்பாற்றி கைவிடாமல் கரம் பிடித்து நடத்தி எங்களுக்கு வேண்டுதல் செய்து எங்களை ஆசீர்வதித்திருங்கப்பா. என் கடமை செய்துட்டேன், அடுத்து நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்வதை காயத்தப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலோளமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம்பொருளே. தேடியதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தழித்தீ. தேடியதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தழித்தீ. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்று யாரை பாடுவேன். இசையா இந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா இந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும்
சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.